கொண்டு வந்தது கார்பன் கேப்சர் அப்படின்றது தான். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், லைக் பனிப்பாறை உருகிறதா இருக்கலாம். பனிப்பாறை உருகிறதுலாம் நம்ம வந்துட்டு இந்த கார்பனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், தெரிஞ்சே தெரியாமலையோ. ஆக்சுவலி மனிதன் பண்ண முட்டாள்தனமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அதனால ஏற்பட்ட விளைவுகளுக்கு யார் பொறுப்பெடுப்பா? மனுஷங்க நம்ம வந்துட்டு பண்ணுற விஷயத்தினால அங்கே பனிப்பாறை உருகிறதுனால எவ்வளோ விஷயம் பாதிக்கப்படுது. ஒரு ஆர்க்டிக் ஜோனில் இருக்கிற ஒரு பனிக்கரடிக்கு அதோட ரிதமே மாறி போகுது. அது பனி உருகிறதுனால அதுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அது அதனால் எந்த ஒரு சேஞ்சையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியலை. நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பழக்கப்பட்டது வந்துட்டு டக்குன்னு அடாப்ட் ஆகுறது கஷ்டம். நிறைய அனிமல்ஸ் கிரியேச்சர்ஸ் இந்த கார்பனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், கார்பன் கேப்சர். கார்பன் கேப்சர் அப்படின்றது லிட்ரலி வளர்ந்துட்டு வர ஒரு டெக்னாலஜி. அண்டு யாருமே வந்துட்டு ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்காத ஒரு டெக்னாலஜி. கார்பனை ரிலீஸ் பண்ணிட்டோம், எல்லாரும் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், நிலக்கரி யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டெய்லி கார்பனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை கேப்சர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட். கார்பன் கேப்சருன்றது லிட்ரலி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட். அது இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதை எஃபெக்டிவாக கொண்டு வரதுக்கு இன்னும் நிறையா ரிசர்ச் அதில் தேவைப்பட்டுருக்கு. கார்பன் கேப்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, லிட்ரலி அட்மாஸ்பியர் இருக்கிற கார்பனெல்லாம் அது கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, நம்ம அதை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிட்டேயோ இல்லாட்டி வேறு அதிகமாக கார்பன் ரிலீஸ் ஆகிற ஃபேக்ட்ரிஸ் கிட்டேயே வச்சோன்னா கார்பனை ரிலீஸ் பண்ணி அந்த காற்றை உள்ளே எடுத்து அதில் இருக்க கார்பன் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு கார்பனை கேப்சர் பண்ணி வைக்கும். அந்த கேப்சர் பண்ண கார்பனை கூட நீங்கள் மறுபடியும் பூமி கதையில் பொடிச்சு தான் வைக்கணும். அந்த கார்பனை கூட நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். லைக் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச கார்பனை நீங்கள் வந்துட்டு கடைசியில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும். அதை ஈஸியாக வந்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி கிடையாது. டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழி மறுபடியும் அது பூமி கதையில் பொதிச்சு வைக்கிறது தான். பூமி கதையிலேருந்து எடுத்த அந்த கார்பனை இவ்வளோ வருஷம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்துட்டு பூமி கதையிலேயே புதைச்சி வைக்கணும். அது ஒன்று தான் சொல்யூஷன் அப்படின்னு வருது. இதுக்கு நடுவில் பாதிக்கப்பட்டது, எக்ஸ்டின்ட் ஆனது மற்ற உயிரினங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மனுஷன் பண்ண கிறுக்குத்தனத்தில் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நானும் ஒரு மனுஷி தான். ஆப்வியஸ்லி நானும் வந்துட்டு இதுக்கு நிறைய உதந்த போயிருக்கேன். நாம லக்ஸரியான லைஃப் வாழ்கிறோம். ஆனால்